ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஹலோ, வாங்க படிக்கலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, உங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் டாபிக் போகிற முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு தெரியுமா, நம்ம பாடியில் வந்து ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரே பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுதாங்க ஹார்ட்டு. ஒரு செகண்ட் கூட நிற்காது. அப்படி ஹார்ட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அதை ஹார்ட் இருந்துச்சு அப்படின்னா இறந்துட்டோம்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே ஹார்ட் மட்டும் நிற்காம ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ ஒரு ஃபேக்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஸ்மால் ஒரு ஃபேக்ட்ஸோட நம்ம ஆரம்பிக்கலாம் கிளாஸை. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எத்தனை தடவை வந்து பம்ப் ஆகுது தெரியுமா? 1,00,000 டைம்ஸ் ஹார்ட் வந்து பீட் ஆகுதா? 1,00,000 டைம்ஸ் வந்து பர் டேக்கு வந்து ஹார்ட் பீட் ஆகிட்டு இருக்கா. 1 மினிட்டுக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து பம்ப் பண்ணி தள்ளிட்டு இருக்கு ஹார்ட். இந்த மாதிரி ரெஸ்டே இல்லாம ஒழிச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆர்கன் பாத்தீங்க அப்படின்னா that is today topic is heart. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ரெஸ்டே இல்லாம ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணுது ஹார்ட்? இட்ஸ் பம்ப்ஸ் பிளட். பம்ப்ஸ் பிளட் மட்டும் பண்ணாம ரிமூவ் த வேஸ்டேஜ். ஸோ ஆக்சிஜனை கொடுத்துட்டு ஸோ கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு வர்றது தான் அதோட ரோல். ரிமூவ் த வேஸ்டேஜ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ தட் சர்க்குலேஷனும் பண்ணுது. சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ல வந்து இருக்க சேம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். வால்வ்ஸோட ரோல் என்ன, ஸ்பெக்ட்ரமோட ரோல் என்ன, ஸோ டபுள் சர்க்குலேஷன்னா என்ன, ஸோ வாட் இஸ் மீன் பை ஆர்டரிஸ் அண்ட் வாட் இஸ் மீன் பை வெயின்ஸ், ஆல் we are going to see in this today class. ஓகே, ஸோ கிளாஸ் என்ஜாயா பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஹார்டா பார்க்காதீங்க. ஐயோ ஹார்ட்டா ரொம்ப கஷ்டமான டாபிக் ஆச்சு அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ எல்லாமே சயின்ஸ் வந்து ஒரு மக்கப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. நேச்சரை வந்து லவ் பண்ணி அப்படியே அட்மையர் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் எங்க இருக்குங்க? ஸோ ஹார்ட் வந்து செஸ்ட் கேவிட்டில இருக்குது, எஸ் thoracic ரீஜன்ல இருக்குது. ஸோ ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்குது ஹார்ட். ஸோ இந்த ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்றது என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு? ஸோ ரிப் கேஜ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. எஸ், எவ்ரி ஆர்கன் இஸ் a precious one. ஸோ அந்த ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு the rib cage இருக்கு. not only that, is also having an outer layer cavity இருக்கு. so outer layer membrane இருக்கு, பெரிகார்டியம் இருக்கு. அந்த பெரிகார்டியம் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய என்னது இருக்கு? inside pericardium fluid is there inside the pericardium குள்ள pericardium fluid இருக்கு. so ஹார்ட் வந்து இவ்ளோ ப்ரொடெக்ஷனா இருக்குங்க. ஓகேங்களா? so எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்றீங்க ஹார்ட்? ரஃப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இதோ உங்க ஃபிஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணி பாருங்க. this is the rough, உங்களோட சைஸ், உங்க ஹார்ட்டோட சைஸ் இவ்வளவு ரஃப் சைஸா இவ்வளவுதான் இருக்குங்க. ஸோ வெயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 250 to 300 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய வெயிட் தான் எதுவுமே இல்லை. ரஃபா எடுக்க போக சொன்னா சைஸ் வந்து ஒரு ஃபிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி உங்க ஃபிஸ்ட்டை நீங்க ஹோல்ட் பண்ணி பாருங்க, அதுதான் உங்க ரஃப்லி ஒரு சைஸ் ஆஃப் ஹார்ட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? ஸோ ஹார்ட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹார்ட் வச்சு எவ்வளோ சினிமாஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதய சம்மந்தப்பட்டமான பாட்டு அதிகமாக கேட்டிருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த மாதிரி ஹார்ட், ஸோ ஹார்ட்னாலே ஒரு லவ் சிம்பிள், லவ்னாலே ஹார்ட் அந்த மாதிரி வந்து இப்படி நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கனான ஹார்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ பம்பிங் ஆக்ஷன், எஸ் அப்சல்யூட்லி ஆக்ஷன், பம்பிங் ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் ரிமூவலும் நம்ம பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆக்சிஜனை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ தட் டபுள் சர்க்குலேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடியது தான் ஹார்ட். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பம்பிங் பண்ணிட்டு இருக்கு, ரிமூவல் பண்ணிட்டு இருக்கு, ஸோ ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது, டபுள் சர்க்குலேஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணக்கூடியது தான் ஒரு ஃபங்க்ஷனா இருக்குது ஹார்ட். ஓகேங்களா? ஸோ ஹார்ட், இஃப் யூ டேக்கன் அ ஹார்ட் இஸ் ஹேவிங் a 4 chambers இருக்கு. ஹார்ட் எவ்வளவு சேம்பர் இருக்கு நம்மளுக்கு? ஹியூமன்ல எடுத்த வரைக்கும் 4 chambers இருக்கு. so if you taken a fish, how many chambers of a heart is there? 2 தாங்க, 2 chambers of heart தான் இருக்கு. if you taken a reptiles, how many chambers it will be there? 3 chambers இருக்கும். so exceptional case reptiles லயுமே இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு?
ஒன்னு எக்ஸெப்ஷனல் கேஸ் தெரியுமா உங்களுக்கு? தட் இஸ் a crocodile. Crocodile having a 4 chamber heart. crocodileக்கு என்ன chamber heart இருக்கு? 4 chamber heart இருக்கு. so reptilesக்கு 3 chamber தான், but crocodile மட்டுமே 4 chamber heart இருக்கு. these are all the exceptional case. கண்டிப்பா நீட்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चंस இது எல்லாமே எக்ஸெப்ஷனல் கேஸ் எப்பவுமே படிச்சு வச்சிருக்கணும். எக்ஸெப்ஷனல் கேसेस என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? சோ அது என்னென்ன சேம்பர் ஆஃப் ஹார்ட் இருக்கு, அது எங்கெங்க இருக்கு, அதோட ரோல் என்ன, அதுதான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. சோ 4 சேம்பர் நான் சொல்லிட்டேன். அதுல வந்து ஏட்ரியம், 2 ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ரியம் 2 இருக்கு. ventricles எடுத்தோம் அப்படின்னா left ventricles, right ventricles, totally 4 chamber is there. how many chamber is there? 4 chamber is there. human heartல இருக்கக்கூடிய 4 chambers. அதோட each and every role என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறோம். so chamber of a heart எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா arteries எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா arteries and veins இருக்கும். so arteries and veins ஓட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா yes, so arteries always will carries the oxygenated blood carry பண்ணிட்டு போறது தான் arteries. so veins always will carries the deoxygenated blood கொண்டு போகுது. but இதுலயுமே ஒரு exceptional case இருக்கு. you know that what is the exceptional case? arteriesலயே கூட pulmonary artery என்ன கொண்டு போகும் பாத்தீங்கன்னா deoxygenated blood கொண்டு போகும். pulmonary arteries will take a deoxygenated blood. same exceptional case for a vein also, that is pulmonary veins will take the oxygenated blood கொண்டு போகுது. so இதுதாங்க exceptional case னு சொல்லுவாங்க. this is an important one. arteries எல்லாமே நமக்கு oxygenated blood தான் கொண்டு போகும், veins எல்லாமே deoxygenated blood தான் கொண்டு போகும். but exceptional cases there, that is pulmonary artery and pulmonary veins. pulmonary arteries will carry always the deoxygenated blood. pulmonary veins என்ன கொண்டு போகுது? oxygenated blood கொண்டு போகுது. ஓகேங்களா? right atrium, right இதெல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? right atrium, right ventricle, left atrium, left ventricle எல்லாமே நான் பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ வந்து பார்ட்ஸ், இப்போ வந்து எப்படி சர்க்குலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ என்ன பார்ட்ஸ் எங்க இருக்கு? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். சோ என்னென்ன பார்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆகுது, what are the parts is involving. சோ சொன்ன மாதிரி வந்து எஸ், சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ ரைட் ஏட்ரியம் இங்க இருக்கும், right atrium, right ventricle, left atrium, left ventricles இது எல்லாமே இருக்கும். right atrium, right ventricles, left atrium, left ventricles இருக்கு. சோ இங்க இருக்க பாத்தீங்களா, இது வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து inferior vena cava அப்படின்னு சொல்றாங்க. inferior vena cava, இது வந்து என்னது superior vena cava அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டுத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா வந்து tricuspid valve இருக்கும், tricuspid valve இருக்கு. சோ இது பார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. right atrium, ventricles, inferior vena cava, superior vena cava, tricuspid valves. ஓகே, எல்லாமே பார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இப்போ நான் கேட்டுக்கோங்க தெளிவா, நான் எப்படி சர்க்குலேஷன் ஆகுது நான் சொல்லி கொடுக்குறேன். சோ இங்க லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கு, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நடுவுல என்ன இருக்குது, bicuspid valve சொல்லுவாங்க, or it can say as a mitral valve சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, இப்போ என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் inferior vena cava ல இருந்து blood என்ன பண்ணும், inferior vena cava ல இருந்து it will go to the superior vena cava. superior vena cava இந்த blood எங்க வரும், right atrium க்கு போர் ஆகும், right atrium க்கு போர் ஆகும். from the atrium it will go to the ventricles க்கு போகணும், ventricles க்கு blood போகணும். அது நடுவுல என்ன இருக்கு, valve இருக்கு. என்ன valve? tricuspid valve. ஏன் tricuspid valve கேக்குறாங்கன்னா it will have a three flaps இருக்கு. so 3 na tri, so tricuspid valves னு சொல்றாங்க அத. ஓகேங்களா? so எதுக்காக இந்த valve இருக்கு? what is the role of a valve? to prevent the black flow of the blood, to prevent the back flow of blood. so blood வந்து என்ன பண்ண கூடாது, திருப்பம் மேல ரைட் ஆர்டிகல்ஸ்க்கே போக கூடாது, திருப்பம் வென்ட்ரிகல்ஸ் வந்துச்சுன்னா டோர் மாதிரி க்ளோஸ் மாதிரி வால்ஸ் பண்றது, க்ளோசிங்.
உள்ள திருப்பி ஆர்டிகல்ஸ்க்கு போக கூடாது, அதனால தான் வந்து இருக்கு. சோ இந்த எல்லா பிளட்டுமே என்ன பிளட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா deoxygenated blood from the vena cavas, right atrium, tricuspid valves, right ventricle. These are all the blood is a deoxygenated blood. எங்க போகுது எடுத்துட்டு எங்க போகணும் இப்போ என்ன எடுத்துட்டு போகுது பல்மினரி ஆர்டரி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா லங்ஸ்க்கு போயிட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணி வரணும். ஓகேவா? பல்மினரி ஆர்டரிஸ் என்ன பண்ணுது லங்ஸ் கொண்டு போகுது. ரைட் வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து இப்போ எங்க போகுது பல்மினரி ஆர்டரி எடுத்துட்டு போகுது. எங்க போகுது லங்ஸ்க்கு போகுது. ஓகேவா? இட் இஸ் கோயிங் டு த லங்ஸ். லங்ஸ்க்கு எதுக்காக போகுது பியூரிஃபிகேஷன் பர்பஸ். என்ன பர்பஸ் பியூரிஃபிகேஷன் பர்பஸ் பண்றதுக்காக. சோ இது ரெண்டுல லங்ஸ்க்கு போற நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வால்வ் இருக்கும். பல்மினரிக்கும் லங்ஸ்க்கும் போற நடுவுல ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வுக்கு பேர் தான் செமிலூனார் வால்வ்ஸ். ரெண்டு வென்ட்ரிகல்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு வால்வு தான் செமிலூனார் வால்வ்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? செமிலூனார் வால்வ்ஸ் இப்ப எதுக்கு புரிஞ்சுச்சுங்களா? சோ லங்ஸ்ல இருந்து திரும்ப என்ன ஆகுது பிளட் வந்து பியூரிஃபை ஆகி என்ட்ரி கொடுக்கிறது தான் பல்மினரி வெயின். பல்மினரி வெயின் மூலமா திரும்ப என்ன பண்ணுது ஹார்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குது. என்ட்ரி கொடுக்குது ஹார்ட்டுக்கு பல்மினரி வெயின் மூலமா என்ட்ரி கொடுக்குது. சோ என்ட்ரி கொடுத்துக்காம எங்க போறாகும் now pulmonary veins will carry the oxygenated blood. oxygenated blood கேரி பண்ணிட்டு போகுது. கேரி பண்ணிட்டு வந்து எங்க போர் ஆகுது left atrium க்கு போர் ஆகுது. from the atrium it is going to the ventricles. So between that there will be a valve will be there, that the two flap valve will be there, that is called as bicuspid valve. Another name is called as mitral valve. bicuspid சொல்லலாம் இல்ல or else they can say as the mitral valve சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ என்ன ஆச்சு லெஃப்ட் ஏடிஎம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட் வந்துருச்சு. from that என்ன ஆகணும் இப்போ அரோட்டாக்கு பிளட் போகணும். சோ அரோட்டாக்கு போற வழியில என்ன இருக்கும் வென்ட்ரிகல்ஸ் நடுவுல என்ன இருக்கும் செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கும். So valves are a role, you know that, to prevent the black flow of the blood. That is the role of the valves. So semilunar valves எங்க போகுது அரோட்டாக்கு போகுது. So அரோட்டால இருந்து எங்க போகுது all body parts, arterioles, arteries, capillaries, திரும்ப venules, திரும்ப vein form ஆகி திரும்ப superior inferior. inferior வந்து ஹார்ட் கீழ இருக்க lower side of the body எல்லாமே inferior கொண்டு வரும். upper side of the body எல்லாமே superior vena cava. veins will always carry the deoxygenated blood. எல்லாமே ஆக்சிஜன் கொடுத்துட்டு என்ன ஆகுது திரும்ப ஆர்டரிஸ் எல்லாம் ஆக்சிஜனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பிளட்ல எல்லாமே என்ன ஆகுது எக்ஸ்சேஞ்ச் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டேக்கிங் பிளேஸ் அண்ட் bringing the carbon dioxide எல்லாம் எங்க ஆகுது திரும்ப ரைட் ஏடிஎத்துக்கு வந்து போர் ஆகும். சேம் சர்க்குலேஷன் will take place. ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படினா லப் டப் ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கு 0.8 செகண்ட்ஸ் தாங்க ஆகுது. 0.8 செகண்ட்ஸ் தான். So நார்மலான ஒரு ஹார்ட் பீட் 70 to 75 per minute. 70 to 75 per minute வந்து ஒரு நார்மலான ஒரு பிரீத்திங் ரேட். இது எப்ப சொல்லலாம் நார்மலா நீ இருக்கும்போது சொல்லலாம். சோ நடக்கிறோம் ஓடுறோம் ஒரு பதட்டமா இருக்கும் அப்படினா it will differ. heart beat will differ on that particular range. So நார்மலா இருக்கும்போது 70 to 75 டைம்ஸ் ஹார்ட் வந்து என்ன ஆகுது பீட் பண்ணிட்டே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி சொன்னேன் நான் ஒரு ஃபேக்ட் நான் கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன் 1 மினிட்டுக்கு ஹார்ட் 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ இது வந்து இப்போ வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் லேபிள் உங்க பார்ட்ஸ். ரைட் சைடோட வேலை என்ன ஓகேவா லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் என்ன எடுத்துட்டு போகுது. சோ இது எல்லாமே சோ வால்வ்ஸோட ரோல் என்ன ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கு பைகஸ்பிட் வால்வ் இருக்கு செமிலுனார் வால்வ்ஸ் இருக்கு. you all know this right. ட்ரைகஸ்பிட் எங்க இருக்கும் located in right atrium ல இருக்கு வென்ட்ரிகல்ஸ்க்கு நடுவுல இருக்கும். சோ பைகஸ்பிட் எங்க இருக்கும் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்க்கு நடுவுல இருக்கும். சோ செமிலுனார் வால்வ்ஸ் எங்க இருக்கு பல்மனரிஸ்க்கு நடுவுல இருக்கு அரோட்டாக்கு நடுவுல இருக்கு அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ see this is the double circulation. heart என்ன சொல்றாங்க double circulation சொல்றாங்க. why double circulation? they are saying that so heart லங்ஸ்க்கு போயிட்டு ஃபில்டர் ஆயிட்டு வருது இல்ல. சோ லங்ஸ்க்கு போய் ஃபில்டர் ஆயிட்டு திரும்ப பாடில இருந்து திரும்ப என்ன ஆகுது டீஆக்சிஜன் போய் எடுத்து வந்து போர் ஆகுது. so that is the two circulation is taking place here. so one is systemic circulation, another one is pulmonary circulation. so pulmonary circulation ஒன்னு சொல்லுவாங்க, another one is systemic circulation. சோ இப்போ நான் ஒரு ஃப்ளோ சார்ட் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? சோ வீனா கேவா இருக்கு
ஸோ வீணா கேவால இருந்து என்ன ஆகுது, ரைட்டு ஏட்ரியமுக்கு பிளட் போர் ஆகுது. ஸோ எது வழியா, ட்ரைகஸ்பிட் வால் வழியா போர் ஆகுது. ஓகேவா. ஸோ ஆஃப்டர் திஸ் ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து எங்க போகுது பிளட், பல்மனரி ஆர்டரிக்கு போகுது. ஸோ ஆஃப்டர் தட் லங்ஸ்க்கு போயிட்டு ஃபில்டர் ஆகி வருது. ஸோ ஃபில்டர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எங்க வருது பிளட் நம்மளுக்கு, ஃப்ரம் தட் lungs it is coming back in the pulmonary veins. from the veins ல இருந்து எங்க வருது பிளட், லெஃப்ட் ஏடிஎம்க்கு வருது. லெஃப்ட் ஏடிஎம்ல இருந்து பைகஸ்பிட் வால்வ் வழியா என்ன ஆகுது, ஓகேவா. பைகஸ்பிட் வால்வ் we can say that is also a mitral valve. அதுல இருந்து என்ன ஆகுது, வென்ட்ரிகல்ஸ்க்கு போகுது. வென்ட்ரிகல்ஸ் to it is going to aorta. ஓகேவா, அரோட்டாக்கு போகுது. அதுக்கு அப்புறமா பாடி பார்ட்ஸ் எக்ஸெப்ட் லங்ஸ், ஏன்னா லங்ஸ்ல இருந்து வருது ஃபில்டர் ஆயிட்டு. ஸோ எக்ஸெப்ட் லங்ஸ் என்ன ஆகுது, எல்லா பார்ட்ஸ்க்குமே போகுது. ஸோ இப்போ பல்மனரி அப்படின்னா ரைட் வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து லங்ஸ்க்கு போயிட்டு போர் ஆகுது இல்ல, இவ்வளவுதாங்க பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ லங்ஸுக்கு கொண்டு போகணும், ரைட் வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து பல்மனரி ஆர்டரிஸ்க்கு போயிட்டு லங்ஸ்க்கு ஃபில்டர் ஆயிட்டு பல்மனரி வெயின்ஸ் மூலம் வந்து லெஃப்ட் ஏடிஎம்க்கு போர் பண்ணுது இல்ல, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி அப்படின்னா லங்ஸ் சொல்லுது, பல்மனரினா லங்ஸ்க்கு போறது, லங்ஸ்ல இருந்து வர்றது, அவ்வளவுதான். மிச்சம் எல்லாமே சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்க்கு போய் அரோட்டாக்கு போயிட்டு பாடி பார்ட்ஸ்க்கு போயிட்டு திரும்ப பாடி பார்ட்ஸ்ல இருந்து வெயின்ஸ்ல கனெக்ட் பண்ணி வீணா கேவா வருது. these are all the systematic circulation. என்ன சர்க்குலேஷன் இது, சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன், எல்லாமே சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். சோ அதனால தான் ஹார்ட் வந்து டபுள் சர்க்குலேஷன் சொல்றாங்க. ஒன் இஸ் பல்மனரி சர்க்குலேஷன், லங்ஸ்க்கு போயிட்டு லங்ஸ்ல இருந்து வருது, திரும்ப வந்த பிளட் திரும்ப என்ன ஆகுது, எல்லாமே ஃபில்டர் ஆகி திரும்ப பாடி பார்ட்ஸ்க்கு தான் போயிட்டு திரும்ப டீஆக்சைடு பிளட் கொண்டு வருது ரிட்டர்ன் ஹார்ட்டுக்கு அவே கொண்டு போகுது, ஹார்ட்டுக்கு திரும்ப கொண்டு வருது. சோ இதுதாங்க டபுள் சர்க்குலேஷன். சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டா, புரியுதா? எஸ். சோ சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் சொல்றாங்க. ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுறது பாத்தீங்களா, கான்ட்ராக்ட் ஆகுறது தான் சிஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுறது தான் என்ன சொல்றாங்க, சிஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுறது என்ன சொல்றோம், சிஸ்டோல் சொல்றோம். சோ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம், டயஸ்டோல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஷார்ட் ஃபார்ம் சொல்லி தரேன் பாருங்க, டிஆர் எஸ்சி. ஓகேவா, டிஆர் ஞாபகம் வச்சுக்கலாம். டிஆர்னா டாக்டர், டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டயஸ்டோல். ஓகேவா, டி ஃபார் டயஸ்டோல், ஆர் ஃபார் ரிலாக்ஸ். டயஸ்டோல்னா ரிலாக்ஸ் ஆகிறது, சிஸ்டோல்னா கான்ட்ராக்ட் ஆகிறது ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த லப் சவுண்ட் வருது இல்ல, லப் சவுண்ட் வந்து ஏவி வால்வ்ஸ் க்ளோசிங் ஆகும் போது நடக்கிறது சவுண்ட் தான் வந்து லப் சவுண்ட். டப் சவுண்ட் வந்து செமினுலார் வால்வ்ஸ் இருக்குல்ல, அது க்ளோஸ் ஆகிறது தான். ஓகேங்களா. சோ ஒன்னு நான் சொல்லி தரேன் பாருங்க. ஒரு ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, if you taken a heart, RA RV LA LV இருக்கு. சோ இந்த ஆரிக்கல்ஸ் இருக்குல்ல, இந்த ஆரிக்கல்ஸை டிவைட் பண்றதுக்கு ஒரு நடுவுல வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கும். சோ அது பேர் என்ன அப்படின்னா இன்டர் ஆர்டிகுலார் ஸ்பெக்ட்ரம். இன்டர் ஆர்டிகுலார் ஸ்பெக்ட்ரம் இஸ் டிவைடிங் both arteries. ஆரிக்கல்ஸ் டிவைட் பண்றது, வென்ட்ரிகல்ஸ் டிவைட் பண்றது பேர் வந்து இன்டர் வென்ட்ரிகுலார் ஸ்பெக்ட்ரம். சோ இப்போ ஆரிக்கல்ஸ், இந்த ரெண்டு ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிகல்ஸும் டிவைட் பண்ற நடுவுல கூடிய ஸ்பெக்ட்ரம் தான் ஆரிக்கோ வென்ட்ரிகுலார் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க. ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிகல்ஸும் சேர்றது தான் ஏவி ஸ்பெக்ட்ரம். ஏவி நோட் சொல்றாங்கல்ல, ஏவி. ஓகேவா, ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிகல்ஸும் டிவைட் ஆகுது, தான் வந்து என்ன சொல்றாங்க, ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிகல்ஸும் டிவைட் ஆகுறது தான் ஏவி வால்வ்ஸ் சொல்றாங்க, ஏவி வால்வ்ஸ். சோ ஓகே, புரியுதா இது? சோ அதுல இருந்து சவுண்ட் வர்றது லப். அதே டப் சவுண்ட் வந்து செமினுலார் வால்வ் க்ளோஸ் ஆகும் போது வர்றதுதான் லப் அண்ட் டப் சவுண்ட். அது வந்து மசில் கான்ட்ராக்ஷன்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் கிடையாது. சோ டோன்ட் திங்க் இன் a wrong way. சோ காமனான மிஸ்டேக் என்ன பண்றாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனான மிஸ்டேக்ஸ், வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் இஸ் பீன் கோயிங் ஆன் இன் காமனா என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன இருக்கு,
ஸோ ஆர்ட்ரிஸ் என்ன கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் காமனான மிஸ்டேக் இதான் பண்றாங்க எல்லாம். ஸோ ஆர்ட்ரிஸ் வந்து கேரிஸ் த ஆல் ஆர்ட்ரிஸா அன்னைக்கு விஷயம் கேட்டுறாங்க பாருங்க. ஸோ ஆர்ட்ரிஸ் கேரி பண்ணிட்டு போறது நமக்கு கரெக்ட் தான். பட் தே ஆர் given the statement as all arteries. எல்லா ஆர்ட்ரிஸுமே கிடையாது இல்ல, எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்குல்ல, அதுல பல்மரி ஆர்ட்ரிஸ் கேரி பண்ணிட்டு போகாதுல ஆக்சிஜன் பிளட், அதே மாதிரி தான். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல் வெயின்ஸ் கேரி தி டீஆக்சிஜன் பிளட்டா, ஆல் வெயின்ஸ் கிடையாது, பிகாஸ் எக்ஸெப்ஷனல் கேசஸ் தி பல்மரி வெயின்ஸ் கேரிஸ் த, ஸோ பல்மரி ஆர்ட்ரிஸ் கேரிஸ் த சொல்லிட்டு எக்ஸெப்ஷனல் கேசஸ் தி. ஸோ ஹார்ட் ஹாஸ் த 2 chamber கேட்பாங்க, தப்பு. ஃபிஷ் இஸ் ஹேவிங் அ 2 chamber, reptiles having a 3 chamber. ஓகேவா? ஸோ ஹார்ட் இஸ் ஹேவிங் அ, நமக்கு ஹியூமன் எவ்வளவு சேம்பர் இருக்கு? 4 chamber தான் இருக்கு. ஓகேங்களா? மிஸ்டேக் பாத்தீங்கன்னா வந்து மசில் கான்ட்ராக்ஷன்ஸா, மசில் கான்ட்ராக்ஷன் மூலமா ஹார்ட் பீட் சவுண்ட், லப் டப் சவுண்ட் மூலமா தானே வருது ஹார்ட் பீட் சவுண்ட். ஸோ லப் டப் தான் ஆன்சர் கரெக்ட், லப் டப் தான். ஸோ லப் வந்து ஏவி க்ளோஸ் ஆகிறதாலையும், ஏவியும் க்ளோஸ் ஆகிறதாலையும், டப் வந்து செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகிறதாலையும் வரக்கூடிய சவுண்டு. ஓகேங்களா? இது வந்து கிளியரா இருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது. யூ டோன்ட் வாண்ட் டு பி கன்ஃபியூஸ் வித் இட்ஸ் ஆல். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல சம் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் வி கேன் ட்ரை. which vessels carries the deoxygenated blood from the right ventricles? ரைட் வென்ட்ரிகல்ஸ்க்கு எது கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. ரைட் வென்ட்ரிகல்ஸ்க்கு கொண்டு வரது என்ன கொண்டு வருது? ரைட் வென்ட்ரிகல்ஸ் இருந்து கொண்டு போறது. which vessels carries the deoxygenated blood from the right ventricles? ஸோ ரைட் வென்ட்ரிகல்ஸ் இருந்து கொண்டு போறது எது சொல்றாங்க? லங்ஸ் கொண்டு போறது. எஸ், பல்மரி ஆர்டரிஸ் தான் என்ன பண்ணுது? கொண்டு போகுது. which valves is present between the left atrium ventricles நடுவுல இருக்கு? ஸோ லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ ஹார்ட் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஜஃபா தான் வரையணுங்க. லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கு, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு, நடுவுல இருக்கக்கூடிய வால்வ் தான் என்னது? bicuspid valve or mitral valve we can say. So which chamber has the thickest muscle valve? எதுக்காக இருக்குன்னு கேக்குறாங்க. எங்க இருக்கு? லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் தான். ஒன்னு சொல்லி தரேன் பாருங்க. ஆரிக்கல்ஸ் எப்பயுமே வந்து ஆரிக்கல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்பயுமே என்ன இருக்கும்? தின்னா தான் இருக்கும். வென்ட்ரிகல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எப்பயுமே என்ன இருக்கும்? திக்கா தான் இருக்கும். அதுல வென்ட்ரிகல்ஸ்லயுமே லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் திக்கா இருக்கும். வை? பிகாஸ் அது பிரஷர், ஹை பிரஷர், அது தள்ளினா பிளட் என்ன பண்ணுது? பம்ப் பண்ணி தள்ளுது. ஸோ அதை பார்த்து போகணும். ஹை பிரஷர் பம்ப் பண்ணி தள்ளுறதுக்காக தான் வந்து திக்கா இருக்கணும் வால். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த நேச்சுரலான பேஸ் மேக்கர் கேட்குறாங்க. நேச்சுரல் பேஸ் மேக்கர் இஸ் கால்ட் அஸ் SA நோட்ஸ், சைனோ ஆர்ட்ரியல் நோட்ஸ் வி கேன் சே. SA நோட்ஸ் சொல்றாங்க ஆர் சைனோ ஆர்ட்ரியல் நோட்ஸ் சொல்றாங்க நேச்சுரல் பேஸ் மேக்கர்ஸ். ஸோ SA நோட்ஸ் தான் வந்து இனிஷியேட் பண்ணும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஹார்ட் வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றது வந்து SA நோட் தான் வந்து அதுல இருந்து இம்பல்ஸ் கிரியேட் ஆகி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இஃப் இட் இஸ் நாட் SA நோட் ஒர்க் ஆகல அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர் சிப்பும் வைப்பாங்க ஹார்ட்குள்ள. ஓகே, இப்போ SA நோட் எங்க இருக்கு? இந்த SA நோட்டு வேர் இட் இஸ் தேர்? ஸோ ஹார்ட்ல ரைட் ஆரிக்கல்ஸ் பார்த்தோமா? ஹார்ட்ல என்ன பார்த்தோம்? ரைட் ஆரிக்கல்ஸ் பார்த்தோம். அந்த ரைட் ஆரிக்கல்ஸ்ல அப்பர் கார்னர்ல இருக்கக்கூடியது தான் இந்த சைனோ ஆர்ட்ரியல் நோட்ஸ், SA நோட் சொல்லுவாங்க. SA நோட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, that is a natural pacemaker. இப்போ SA நோட் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, ஸோ ஆர்டிஃபிஷியல் பேஸ்மேக்கர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நேம் த 2 phase of the cardiac circulation. கார்டியக் சர்க்குலேஷன் சைக்கிள்ஸ் என்ன ஆரம்பிக்கும்? ஸோ ஒரு சைக்கிளுக்கு 0.8 செகண்ட் சொன்னா 0.8 செகண்ட் தான் ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கு ஆகுது. ஸோ அதுல சிஸ்டோல், சிஸ்டோல்னா கான்ட்ராக்ட், டயஸ்டோல்னா ரிலாக்ஸ், DR சொல்லி கொடுத்தேன் நான், டயஸ்டோல் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். So what causes the lub dub sound of the heart? So lub dub sound எதுக்காக வருதுன்னு சொன்னேன்னா closing of AV valves வரதாலையும் lub seminal valve close ஆறதால dub, lub dub sound. Okay, good. So how many times the blood pressure passes through the heart per cycle? எத்தனை times travel ஆகுது? 2 தெரியும் நமக்கு. pulmonary circulation plus systemic circulation, so double circulation. At last question is which veins carries the oxygenated blood? veins எல்லாமே நமக்கு deoxygenated blood carry பண்ணிட்டு போகும். what exceptional case is there? that is pulmonary veins. pulmonary veins used to carry the what blood? pulmonary veins used to carry the, yes, good, oxygenated blood. so confusion இருக்கா டாபிக்ல? so now we have some clarity. so clarity கிடைச்சிருக்கா இப்போ? so heart நம்ம எவ்வளவு chamber இருக்குன்னு பார்த்தோம். so valves என்னன்னு பார்த்தோம். so எப்படி circulation நடக்குதுன்னு பார்த்தோம். what is the role of spectrum? heart ஓட sound என்ன?
ஸோ கார்டியக் சைக்கிள் எத்தனை சைக்கிள் இருக்கு, செகண்ட்ஸ் டேக் பிளேஸ் ஆகுது, இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாமே நான் பார்த்தோம். எனி டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டேக் ஆன் த கமெண்ட் செக்ஷன். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ற வீடியோஸ், அப்டேட் ஆன ஒரு நெக்ஸ்ட் பயாலஜி டாபிக்ஸோட நியூ அப்டேட் டாபிக்ஸோட நான் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. டோன்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் RGR Academy Learn Hub. தேங்க்யூ. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR Academy. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகாக எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.